பெரியம்மா, திலகாவுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுங்க. திலகா இப்போ ராஜதுரை மாமாவோட பொண்ணா வரல, தங்கதுரை அண்ணனோட பொண்டாட்டியா வந்திருக்கா. இதுக்கு மேல இவ எங்கதான் இருப்பா. அதனால இவளுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுங்க. அதெல்லாம் நான் எவளுக்கும் ஆரத்தி எடுக்க மாட்டேன். என் மகனுக்கு மட்டும்தான் எடுப்பேன். இவ கழுத்துல இந்த தாலிய கழட்டி ஆணில மாட்டினதுனாலதான் என் மகன் செத்து பழிச்சு வந்திருக்கான். அது தப்புன்னு அவ உணர்ந்துட்டா. இதுக்கு மேல திலகா திரும்பி போக மாட்டான். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இவளை மன்னிக்கவும் மாட்டேன், மருமகளை ஏத்துக்கவும் மாட்டேன். அப்போ நீங்க நகர்ந்துக்கங்க. ஆரத்தி தட்டை என் கையில கொடுங்க. அம்மா, நீங்க தீப்பெட்டியை வாங்கி கற்பூரத்தை கொளுத்துங்க. உங்களை பிடிச்ச கண்ணு திருஷ்டி எல்லாமே காணாம போச்சு, காத்தோட போச்சு. ரெண்டு பேரும் உள்ள போங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் சம்சார துணைங்கிறது. நம்ம எல்லாரும் இருக்க அண்ணன் தடுமாறினதும் தாங்கி பிடிச்சது திலகா தானே. அண்ணன், கத்தி குத்தால உங்களுக்கு காயம் வந்துச்சு, திலகாவுக்கு ஞானம் வந்துச்சு. நல்லா பாத்துக்கோங்க. நம்பு நம்பு கௌரி, நீயும் என்ன நல்ல வேணும் நம்பு. என்ன திருப்பின திலகாவ நான் எந்தெந்த மாதிரி திருப்ப போறேன்னு பாரு. உள்ள போங்க. பெரியமா, திலகா செஞ்சது தப்புன்னு திருத்தமா வந்திருக்கா. தயவு செஞ்சு அவகிட்ட கோவமா நடந்துக்காம. தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? இப்ப கூட என் கண்ணதில்ல அவ தாலி ஆணில தொங்க விட்டு தாண்டி தெரியுது. அவள லட்சுமி, போதும், உள்ள போ. நம்ம வம்சத்தையே கேவலப்படுத்துறவா வந்து திலகா. அவ இங்க வந்ததே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். என்ன நீ இது தப்பு பண்ணா அதுக்கு மன்னிப்பே இல்லையா? திலகா திருந்திட்டான்னு கௌரி சொன்னா. கௌரி சொல்றானா அது கரெக்டா தான் இருக்கும். நடந்ததை மறந்துருங்க. திலகாவ போனா போகுதுன்னு மன்னிச்சிருங்க. என் கரகம் அவளால எல்லார் பேச்சையும் கேட்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப நன்றி கௌரி. வாழாம இருக்கிறது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அது அசிங்கம் தான். என் மகனுக்கு நல்லது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கௌரி, ஏன் அண்ணனா இது? ஆச்சரியமா இருக்கே, அவருக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள எப்பப்ப மாற்றம் வரும்? மனசு மாறி இடம் மாறி எப்பப்பா அம்மா கூட வாழ வருவீங்க? சொல்லுங்கப்பா, அம்மா கூட எப்ப வாழ வருவீங்க? உங்க அம்மா அவ பிடிவாதத்தை விட்ட பின்னால, உங்க அம்மா அவ குணத்தை மாத்திக்கிட்ட பின்னால, சித்தார்த்தா உன் புருஷன் அவ சொன்ன பின்னால. என்னம்மா அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு? அவர் பேசலமா, அவர் மனசுல இருக்கிற ரணம் அந்த மாதிரி அவரை சொல்ல வைக்குது. உங்க அப்பா உங்க எல்லாரையும் பிரிஞ்சு இந்த வீட்ல இருக்காரே தவிர அவர் சரியா தூங்குறதே இல்ல தெரியுமா? அர்த்த ராத்திரியில தூங்காம எந்திரிச்சு உக்காந்து உங்க அம்மா பேரை தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்க அப்பாவோட உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, மனசெல்லாம் உன் அம்மா கிட்டதான் இருக்கு. இது அந்த பைத்தியக்காரிக்கு எப்பதான் புரிய போதோ?